இன்ஷா அல்லாஹ். கொஞ்சம் நெருங்கி உட்காரு. ரமலானுடைய கடைசி தராவிக்கு பின்னால் உட்கார்ந்திருக்கிறோம். நாளையோட ரமலானுடைய மாதம் முடிஞ்சிடும் இன்ஷா அல்லாஹ். வாங்க இன்ஷா அல்லாஹ். கொஞ்சம் நெருக்கமா உட்காருங்க. அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على أشرف المرسلين وعلى إمام النبيين وعلى إمام المتقين وعلى إمام المجاهدين سيدنا محمد النبي الأمي وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد فقد قال الله تعالى في قرآنه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كل نفس ذائقة الموت وإنما توفون أجوركم يوم القيامة فمن زحزح عن النار وأدخل الجنة فقد فاز فما الحياة الدنيا إلا متاع الغرور. الحمد لله. அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய கருணையின் காரணமாக ரமலானுடைய ஆக கடைசி பகுதி, அந்த கடைசி பகுதியை ஹயாத்தாக்கக்கூடிய ரமலானுடைய கடைசி தராவீஹ ஒழுங்கான முறையில் நிறைவேற்றிட்டு இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் ரசூலை பற்றி கேட்கக்கூடிய மஜ்லிஸில் உட்காரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான். இது அல்லாஹ்வுடைய மாபெரிய நிஅமத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா மனிதனை எப்ப உலகத்துல படைச்சானோ அன்றைக்கே அல்லாஹ் மனிதனுக்கு மௌத்தையும் நிச்சயமாக்கிட்டான். எப்ப படைச்சானோ அன்றைக்கு மௌத்தும் நிச்சயமாகிடுச்சு. அது நாங்க என்ன செஞ்சாலும் சரி, எப்படி வாழ்ந்தாலும் சரி, என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கையை நாங்க தேர்ந்தெடுத்தாலும் சரி, கடைசியில் ஒரு நாள் மௌத்து வரும். அந்த மௌத்தோட எங்களுடைய எல்லா விஷயமும் முடிஞ்சிடும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், ஐனமா தகூனு யுத்ரிகுமுல் மௌத், நீங்க எங்க இருந்தாலும் உங்களே மௌத்து தேடி வரும். ஃபைன் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா, நீங்க தூரத்துல வானத்துல மின்னக்கூடிய ஒரு நட்சத்திரத்துல இருந்தாலும் அந்த இடத்துக்கும் மௌத்து வரும். இந்த மௌத்த முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, காஃபிர்களாக இருந்தாலும் சரி, அதை ஏற்றுக்கொள்றது. நாங்க பிறந்தா மௌத்தாகிறோம். மௌத்தா போனா அதுக்காக வேண்டி யாரும் யாரையும் குறை சொல்றதும் இல்லை, யாரையும் குறை சொல்றதும் இல்லை. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் மௌத்துக்கு ஒரு காரணத்தை வச்சிருக்கிறார். மௌத்துக்கு ஒரு காரணம். யாராவது ஒருத்தர் மௌத்தாகிட்டாங்கன்னு சொன்னா எங்கட வாயிலிருந்து வார வார்த்தை என்ன? சோமிலாம் இருந்தாரா, நல்லாத்தானே இருந்தாரு, திடீர்னு என்ன ஆயிடுச்சு, ஆக்சிடென்டா, ஹார்ட் அட்டாக்கா,
கிட்னி ஃபெயிலியரா, கேன்சரா, இல்லாட்டி யாராவது கொலை செஞ்சுட்டாங்களா, இப்படி நாங்க மௌத்த பார்க்கறது இல்ல, மௌத்தோட காரணத்தை கேட்போம். இதுக்கும் ஒரு ஹிக்மத் அல்லாஹ் வச்சிருக்கிறார், இதுக்கும் ஒரு ஹிக்மத்தை வச்சிருக்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, எனக்கு அந்த கிதாபுடைய பேர் சரியாக நினைவில்லை, ஒரு தஃப்சீர் ஒன்றுல இந்த விஷயத்தை ஏன் நாங்க இப்படி பேசுறோம், மௌத்துடைய காரணத்தை நாங்க ஏன் பேசுறோம், இந்த விஷயத்தை சொல்லக்கொள்ள எழுதியிருக்கிறாங்க. அல்லாஹ் ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள படைக்கிறதுக்காக வேண்டி பூமியிலிருந்து மண்ணு கொண்டாட சொன்ன. ஒவ்வொரு மலக்கா அல்லாஹ் பூமிக்கு அனுப்ப, பூமி கிட்ட வார மலக்கு கிட்ட பூமி சொல்ற, அல்லாஹ் மேல சத்தியமா சொல்றேன், என்கிட்ட இருந்து மண் எடுக்க கூடாது. மலக்குமார்கள் எல்லாம் அல்லாட பேர் எடுத்துட்டு அதுக்கு அங்கிட்டு வேற ஒன்றும் பேச மாட்டாங்க, எல்லாரும் திரும்பி போனாங்க. கடைசியா ஒரு மலக்கு அல்லாஹ் அனுப்பினான். அந்த மலக்கு வந்த உடனே பூமி சொல்லிச்சு, அல்லாஹ் மேல சத்தியமா சொல்றேன், என்கிட்ட இருந்து நீங்க மண் எடுக்க கூடாது. இந்த மலக்கு சொன்னாரு, நீ எந்த அல்லாஹ் மேல சத்தியம் பண்றாயோ அதே அல்லாஹ் மேல சத்தியமா சொல்றேன், அவன் மண் எடுத்துட்டு வர சொல்லிக்கிறான்னு சொல்லி அள்ளிட்டு போயிட்டார். இப்ப மனுஷனை ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சு எல்லாம் செஞ்சு முடிஞ்சாச்சு. இப்ப இவருக்கு கொடுக்கப்பட்ட ரூஹ் எடுக்கிறதுக்கு ஒருத்தர பொறுப்பாக கொடுக்கணும். இப்ப அல்லாஹ் தேர்ந்தெடுத்தது யார? மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாத்தை தேர்ந்தெடுத்தான். இப்ப அவரு சொல்றாரு, யா அல்லாஹ் எனக்கு வேற ஏதாவது ஒன்று தந்தா நல்ல. இப்ப நாங்களும் சொல்றதான், ஏதாவது பொறுப்பு கொடுத்தா, ஒருத்தர் கொடுத்திருக்குது, அவரு தான் பிஆர்ஓ, பப்ளிக் ரிலேஷன் ஆபீசர். இவர் சொல்ற, என்னைய விட்டுட்டு வேற ஒருத்தரை கொடுக்க, ஏன் வாரவன் போறதெல்லாம் எனக்கு தான் ஏசுவான், ஏன்னா நான் அவன்கிட்ட ஏச்சு கேட்டே எனக்கு பதுவா வந்து சேர்ந்துரும், ஐசுட்டிக்கு என்ன இது வேற யாரோ ஒருத்தர் கொடுங்க பார்த்து. இப்ப இதே போல மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, யா அல்லாஹ் இது சரிவார ஜோப் ஒன்று இல்லை, இது ஏண்டா நான் யாருடையாவது ரூட் எடுத்துட்டு வருவேன், எடுத்துட்டு வந்து அவங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு தான் திட்டுவாங்க, இந்தா வந்தான் எடுத்துட்டு போயிட்டான், என் வேலையே இதுதான் அப்படின்வா. அல்லாஹ் ஒரு வாதா கொடுத்தான் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு, நீங்க யாரோட உயிரை எவ்வளவு கொடூரமாக எடுத்தாலும் சரி, அவங்களுக்கு உங்களே நினைவு வராம நான் பாதுகாத்துவேன், உங்களே நினைவு வர. இன்றைக்கு மட்டும் அடுத்த நிமிஷம் நான் மௌத்தா போனாலும் நீங்க சொல்றீங்க, நல்லா பேசி கொண்டிருந்தாரப்ப டொப்புன்னு போயிட்டார், யாரும் சொல்ல மாட்டாங்க இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாரு, மலக்குல் மௌத் வாழ்ந்தாங்க, வந்து ரூஹ் எடுத்துட்டு போனாங்கன்னு யாருக்கும் நினைவு வரதும் இல்லை, அந்த சப்ஜெக்டே வராது. கேட்டன சொல்லுவாங்க, நல்லா இருந்தாரு, படியில போகல வலிக்கு இருந்தாரு, அப்படி தலாட்டி போட்டு மூத்தா போயிட்டாரு. காரணம் தான் முன்னுக்கு வருமே தவிர அந்த காரணத்துக்கு பின்னால் இருக்கிறவரை அல்லாஹ் மறைச்சிருவார். அல்லாஹ்ட வாதா இன்றைக்கு மட்டும் ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தொடக்கம் இன்றைக்கு மட்டும் அல்லாஹ் பாதுகாத்து வச்சிருக்கிறார். எங்களுக்கு இந்த அல்லாஹ்ட வாதா மேல நம்பிக்கை இல்லை, வேற வேற ஆட்களோட வாதா மேல எல்லாம் நம்பிக்கை இருக்குது. அவர் அப்படி சொன்னார், அவர் செஞ்சு தருவாரு. அல்லாஹ் சொன்னான்டா அது கொஞ்சம் யோசிக்கணும், அது நடக்குமா? உங்களுக்கு கஷ்டம் வந்தா 2 ரக்காத் தொழுது அல்லாஹ் கிட்ட கேளுங்க. உங்களோட காலில் போட்டுக்கிற செருப்புட பட்டி பிஞ்சிட்டா நீங்க 2 ரக்காத் தொழுது அல்லாட்ட கேளுங்கண்டா, இதெல்லாம் சரிப்பட்டு வர கூத்தா, அல்லாஹ் கிட்ட கேட்டா நல்லா வந்து பட்டியை தச்சா தர போறான். எங்கிட்ட புத்தி அப்படித்தான் சொல்லு. ஆனா அல்லாட வாய்தால அல்லாஹ் ஒரு நாளும் மாற்றம் செய்யறது இல்லை. அல்லாட வாய்தா அது கடைசி மட்டும் அப்படியே தான். ஆக அன்பான சகோதரர்களே, மௌத்துன்னு சொல்றது இது மனிதனுக்கு நிச்சயமாக வரும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை, எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா ஒரு கவலைக்குரிய விஷயம் என்ன தெரியுமா? உலகத்துல மனிதன் பாவம் செய்யறான் என்று சொன்னான். உலகத்துல மனுஷன் பாவம் செய்யறான், உலகத்துல மனிதன் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யறான், ரசூலுள்ள வாழ்க்கைக்கு மாற்றம் செய்யறான் என்று சொன்னா ஒரே ஒரு காரணம் தான் இது. என்ன காரணம் தெரியுமா? இந்த மௌத்த அவன் மறக்கிறது. எப்ப மௌத்த மறப்பானோ
இப்ப பாவத்துல தைரியம் வரும், பாவத்துல தைரியம் வந்துடும். எப்ப மௌத்த மறப்பானோ இப்ப நபியுடைய வாழ்க்கை அவனுக்கு பெருசா விளங்காது, பெருசா விளங்காது. எப்ப மௌத்த மறப்பானோ அநியாயம் அவனுக்கு அநியாயமாக விளங்காது. ஆக மௌத்த மறக்கிறது தான் பாவங்களுக்கும் அநியாயத்துக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கைய நாங்க தூக்கி வீசி போட்டு வாழ்றதுக்கும் காரணமாக அமையும். உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு மனுஷன் சக்கராத் ஹால்ல இருக்கிறான், சக்கராத் ஹால்ல அப்படி இருக்கிறான். இந்த சக்கராத் ஹால்ல இருக்கிற மனுஷனுக்கு நீங்க உலகத்தில் இருக்கிற ஆக பொறுமதியான சாமானத்தை கொண்டு போய் கொடுங்க, அவனுக்கு அதுல எந்த பொறுமதியும் மிக்காது, எந்த பொறுமதியும் மிக்காது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் ஒரு மனுஷனுடைய சக்கராத்துடைய ஹால், அவனுடைய ரூஹு எடுக்கப்படக்கூடிய நிலைமை எப்படி இருக்கும் சொல்றது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஒவ்வொரு மனிதனுக்கும் ரூஹ் எடுக்கிறதுக்கு முன்னால அல்லாஹ் சக்கராத்தை கொடுத்துருவான். சில பேர் இருக்கிறாங்க சும்மா கண்ணை மூடி திறக்க மூடி மௌத்தாயிருவாங்க, இன்ஸ்டன்ட் டெத். ஏன்னா அதுக்கு சொல்லுவாங்க இன்ஸ்டன்ட் டெத். பிளேமா போனாரு, வாகனத்துல பட்டாரு, தலாங்கிட்டு உடம்பிங்கிட்டு சொல்றாக்கள், அவருக்கு ஒரு வருத்தமும் விளங்கிக்காது, பட்டாசுன்னு போயிட்டாரு. அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான், அப்படி பட்டாசுன்னு போறவர் இருக்கிறாரு அவருக்கும் நாங்க சக்கராத்தை கொடுத்து தான் நிற்கிறோம். சக்கராத்து இருக்குது அவர். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் ரூஹ் எடுக்கப்படக்கூடிய கட்டம் பயங்கரமான கட்டம். மலக்குல் மௌத் வந்து ஒரு மனிதனுடைய ரூஹ் எங்க இருந்து எடுப்பாங்கன்னு சொன்னா வலது காலில் பெருவிரல்ல இருந்து இழுப்பாங்க. இந்த யாராவது மௌத்தாகினா முதலாவது என்ன செய்வாங்க, உள்ளங்கால பிடிச்சு பார்ப்பாங்க, உச்சந்தலையை பிடிச்சு பார்ப்பாங்க, ரெண்டும் கூலா இருந்தா ஆள் போயிட்டாரு. இது பழைய சாஸ்திரம். ஆனா அதுல ஹிக்மத் இருக்குது, ஹக்கீகத் ஒன்று இருக்குது. பெருவிரல்ல இருந்து தான் ஒரு மனிதனுடைய ரூஹ் இழுக்கப்படுறது. ஒரு மனிதனுடைய ரூஹ பெருவிரல்ல இருந்து இழுக்கிறாங்களோ, இந்த இழுக்க ஆரம்பிக்கிற நேரத்துல அவர் பிறந்த நாள்ல இருந்து இதுவரைக்கும் அவரோட வாழ்க்கையில என்ன நன்மை செஞ்சாரு, என்ன தீமை செஞ்சாரு, எப்படி பூமிக்கு மேல இருந்தாரு, என்ன மாதிரி உடுத்தாரு, என்ன மாதிரி திண்டாரு, எப்படி குடும்பம் நடத்தினாரு, இது எல்லாத்தையும் அல்லாஹ் படம் போட்டு காட்டுறத போல காட்ட ஆரம்பிப்பான். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த கட்டம் வரப்போலத்தான், இந்த கட்டத்துல தான் மனிதன் தடமாறுறத பார்ப்பாங்க. சக்கராத்தால் இருக்கிறவங்க அங்கிட்டும் இங்கிட்டும் தடமாறுறது, கஷ்டத்துல இருக்கிற மாதிரி இருக்கிறது. ஏண்டா அவங்களோட வாழ்க்கையில நடந்தது எல்லாத்தையும் அல்லாஹ் அப்படியே படம் போட்டு அவங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு காட்ட ஆரம்பிச்சிருவான். இப்பத்தான் இந்த மனிதன் யோசிப்பான், அடே இதெல்லாம் நான் செஞ்சிருக்கிறேனா என் வாழ்க்கையில, இப்படி இப்படி எல்லாம் நான் நடந்திருக்கிறேனா, அல்லாஹ் இதையெல்லாம் போட்டு காட்டுறேன்னு சொன்னா நாளைய கியாமத்து நாள்ல என்னைய பிடிச்சு கொள்ள போறானே, என்னட்ட கேட்க போறானே. நாங்க யோசிப்போம் அந்த நேரம் தான் யாருக்குமே தெரியாம இருட்டுள்ளுக்கு இருந்து இப்படி ஒரு பாவத்தை நான் செஞ்சேன், அந்த பாவத்தையும் எல்லாம் வெட்ட வெளிச்சத்துல படம் பிடிச்சு போடுறத போல என் முன்னுக்கு காட்டுறானேன்னு சொல்றது அப்பதான் மனுஷன் விளங்குவான். இது எனக்கும் வரும், உங்களுக்கும் வரும். இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லி காட்டுறான், கல்லா இதா பலகத்தில் ஹுல்கூம். இந்த ரூஹ எலும்ப இழுக்கிறதுக்கு ஆரம்பிக்கிற நேரத்துல என்ன நடக்கும்னு சொன்னா அவருக்கு அங்கிட்டும் இங்கிட்டும் தடமாட்டம் ஒன்று ஏற்படும். பார்த்து கொண்டிருக்கிறவங்க பார்ப்பாங்க, என்ன இவர் இப்படி தடமாறுறாருன்னு சொல்லி பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லுவாங்க, கீழமன் ராக். இவரோட வருத்தத்தை பார்த்து சொல்லுவாங்க, சுத்தி வரைச்சிக்கிறவங்க சொல்லுவாங்க, இவருக்கு மருந்து செய்யறதுக்கு யாராவது ஒரு வைத்தியரை கூட்டிட்டு வாங்க, இவருக்கு ஓதி பார்க்கறதுக்கு யாராவது ஒருத்தர் ஒரு ஹசரத்தை கூட்டிக்கிட்டு வாங்க, பெரிய வருத்தத்தில் இருக்கிறாரு போல இருக்குது. அல்லாஹ் சொல்றான், சுத்தி வளைச்சிருக்கிறவங்க என்ன செய்வாங்க, ஒரு வைத்தியரை அல்லது இவருக்கு ஓதி பார்க்கக்கூடிய ஒருத்தரை இவங்களை தேடி போறதுக்கு ஆட்களுக்கு சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. ஏண்டா அவர் தடமாறுற தடமாட்டம் அந்த அளவுக்கு இருக்கும், அந்த அளவுக்கு இருக்கும்.
அப்ப சுத்தி வளைச்சிருக்கிறவங்க சொல்லுவாங்க கீழே மண் ராக், இவருக்கு ஓதி பார்க்கறதுக்கு ஒருத்தரும் இல்லையா, யாரையாவது இருந்தா கூட்டுவாங்களேன்னு சொல்லுவாங்க. வலன்ன அன்னஹுல் ஃபிராக், ஆனா அந்த சக்கராத்துடைய ஹால்ல இருக்கிறவருக்கு தெரியும் இது என்ற கடைசி கட்டம் போயிட்டு கொண்டிருக்கிறது, இது என்ற கடைசி கட்டம் போயிட்டு கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்னும் அல்லாஹ் சொல்றான் வல் தஃபத்தி சாக்கு பிஸ்ஸாக், இந்த நேரத்தில் என்ன நடக்கும், ஒரு கால் மற்ற காலோட அப்படியே இப்படி பின்னி கொள்ளும், காலோட கால் பின்னி கொள்ளும். அந்த அளவுக்கு வருத்தம் உண்டு அவருக்கு இருந்து கொண்டிருக்கும். இந்த வருத்தம் ரூஹில் இருக்கிற வருத்தம் மட்டும் இல்ல, இவர் நடந்த வாழ்க்கையில நடந்த விஷயங்கள் எல்லாம் கண்ணால பாக்குறாரு பாருங்க, இது அதை விட பெரிய ஒரு வருத்தமாக இருக்கு. உதாரணத்துக்கு பாருங்க, இங்கெல்லாம் இந்த கேமரா போட்டு இருக்கிறாங்க, சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனா கேமரா, ரோட்ல போனா ஹை ஸ்பீட் போனா பிடிக்கிறது கேமரா, அப்ப கலர் லைட்டா பாஞ்சிட்டா பிடிக்கிறது கேமரா, வீட்டுக்கு வரக்குள்ள டீட்டெயிலோட வருது, இவரோட கார் இருக்குது, 4-5 போட்டோ இருக்குது, சோப்பு லைட் 10 இருக்குது, எல்லாம் போட்டு தான் வருது. அதுக்கப்புறம் இவருக்கு இல்லைன்னு சொல்றதுக்கு இயலாது. இப்பதான் இவர் யோசிக்கிறது, நான் இப்படியும் போயிட்டிருக்கிறேன்னா இப்படி எல்லாம் வந்திக்குது. ஸ்டோர்ல ஒன்று எடுத்து உள்ளுக்கு போட்டாரு, அவரை கையை பிடிச்சு முள்ள கூட்டிட்டு போயிட்டு காட்டுறாங்க, வீடியோவை போட்டு இந்த பாருங்க நீங்க இப்படித்தான் எடுத்து பொக்கட்டலுக்கு போட்டுக்கொண்டீங்க. அவருக்கு எப்படி இருக்கும், அவருக்கு எப்படி இருக்கும்? நீங்க களவெடுத்தீங்கன்னு சொல்றது, ஆதாரம் இல்லாம சொல்றது வேற கதை. அவரை கூப்பிட்டு அந்த எடுத்தப்பட்ட அந்த வீடியோவை மறுவ ரீவைண்ட் பண்ணி போட்டு நீங்க இப்படித்தான் எடுத்து பொக்கட்டலுக்கு போட்டுக்கோங்க, இப்ப போட்டதை வெளியெடுங்க பார்ப்போம்னு சொன்னா அவருக்கு எப்படி இருக்கும்? அது ஒரு வருத்தம் ஒன்று இருக்கத்தான் செய்யும், அது வருத்தம் ஒன்று இருக்கத்தான் செய்யும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சொல்றான் வல் தஃபத்தி சாக்கு பிஸ்ஸாக், என்ன செய்யும், 2 காலும் ஒன்று கொண்டு இப்படி பிணைஞ்சு கொள்ளும், ஒன்றோடு ஒன்று இப்படி பிணைஞ்சு கொள்ளும். இது அந்த மனிதனுடைய ரூஹு எடுக்கப்படக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய வருத்தம். இலா ரப்பிக யௌமைதினில் மசாக், அல்லாஹ் சொல்றான் இது அல்லாஹ்விடத்துல போகக்கூடிய டைம், இது அல்லாஹ்விடத்துல அவர் போகக்கூடிய டைம். சூரத்துல் கியாமல இது அழகான முறையில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒரு மனிதனுடைய ரூஹு எடுக்கப்படக்கூடிய நேரத்தில் இப்படித்தான் இருக்கும். பெருவரல்ல இருந்து இழுத்து அப்படியே கொண்டாந்து 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 அவருடைய தொண்ட குழி இந்த இடத்துல கொண்டாந்து அவருடைய ரூஹ நிறுத்தாட்டப்படும். இந்த இடத்துல வர காட்டிலும் அல்லாஹ் அந்த மனுஷன் தௌபா செய்வான் என்று சொன்னா அவன் தௌபாவை ஏற்றுக்கொள்றதுக்கு தயாராக இருக்கிறான். எப்ப தொண்ட குழி கிட்ட வருவதோ, தொண்ட குழி கிட்ட வரப்போல அவருக்கு காட்டின படத்துல ரிசல்ட்ட காட்டுவான் அல்லாஹ். என்ன, நீங்க இவ்வளவு பாவம் செஞ்சீங்க, இவ்வளவு நன்மை செஞ்சீங்க, இப்ப நீங்க உங்களோட ஃபைனல் டெஸ்டினேஷன், நீங்க தங்கக்கூடிய இடம் இது சொர்க்கம், இது நரகம். இது எங்க வச்சு காட்டுவான்? தொண்ட குழியில ரூஹ் நிக்கிற நேரத்துல காட்டுவான். இதை பார்க்கிற நேரம் அவரோட கையும் அசையாது, காலும் அசையாது, அவருடைய உடம்பு ஒன்றுமே அசையாது. அவருக்கு ரூஹ் இருக்கிறதே, அவருடைய ரூஹ் இருக்கிறதே இந்த தொண்ட குழியிலிருந்து தலைக்கு மேல, தொண்ட குழியிலிருந்து தலைக்கு மேலத்தான் அவருடைய ரூஹ் இருக்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த கட்டத்துல தான் வெள்ளையா இருந்தவங்க கருப்பா போயிட்டுருவாங்க. சில பேருடைய மையத்தை பார்த்தா பார்க்கிறவங்களுக்கு பயம் வரும். ஏண்டா அவர் கடைசியா கண்ட காட்சியுடைய பயங்கரம் அந்த அளவுக்கு அவருடைய மூஞ்சி அப்படி ஆகா மாறி. நாங்க சில பேரை பார்த்தா கேட்கிறோமே, என்ன பேய கண்ட மாதிரி பயந்த மாதிரி மூஞ்செல்லாம் அப்படி இருக்குதுன்றோம். ஏன், சில கட்டங்கள்ல பயம் வந்துட்டா அப்படித்தான் எல்லாம் மாறிடும். அது உடம்புல ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற ஒரு ரியாக்ஷன். அவரை பார்த்தா எங்களுக்கு பயம் வரும். அன்பார்ந்த சகோதரர்களே, ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவரோட ரூஹ எந்த பக்கமாக மலக்கு எடுத்துட்டு போறாரோ அந்த பக்கமாக அவரோட பார்வை திரும்பும்னு சொல்லி சொன்னாங்க. எந்த பக்கமாக இழுத்துட்டு போறாங்களோ அந்த பக்கமாக அவரோட பார்வை திரும்பும்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதனால தான் ஒருத்தர் மௌத்தா போயிட்டாருன்னு சொன்னா அவரோட கண் ரெண்டையும் கசக்கி அப்படி மூடுறது சுன்னத்து. கண் ரெண்டையும் கசக்கி மூடுறது சுன்னத்து.
இப்ப இந்த ரூஹ எடுத்துட்டு போறதில்ல, ரூஹ உடம்புல இருந்து கலட்டி அந்த உடம்புட தலைமாட்டில் அந்த மலக்கு ரூஹ பிடிச்சு வச்சு கொள்வான். இப்ப சொல்லுவாங்க, பாரு உன்னோட குடும்பம் உன்னோட எப்படி நடக்குது, உன்னோட கூட்டாளிமார் உன்னோட எப்படி நடக்கிறாங்க. இந்த ரூஹ வச்சு கொண்டு அந்த உடம்புக்கு நடக்கிறது எல்லாத்தையும் அந்த மலக்கு காட்டுவார். இதனால தான் சொன்னாங்க, ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருத்தர் மௌத்தா போயிட்டார் என்று சொன்னா அந்த மையத்துடைய சொந்தக்காரவங்க கத்தி அழுவாங்க என்று சொன்னா, நெஞ்சில அடிச்சு கொண்டு அழுவாங்க என்று சொன்னா, உடுப்புகளை கிழிச்சு கொள்ளுவாங்க என்று சொன்னா, அந்த மையத்துடைய ரூஹுக்கு அதாவு கொடுக்கப்படும் சொன்னா. சும்மா இல்ல, அந்த மையத்துடைய ரூஹ வச்சு கொண்டு காட்டுவாங்க, பாரு என்ன சொல்லி அழுவுறா, இப்படி கத்தி அழுவுறா, இதை நீ படிச்சு கொடுத்திருக்கணும், இப்படி அழக்கூடாது, இதை படிச்சு கொடுத்திருக்கணும், நீ படிச்சு கொடுக்கல, அதனால அந்த ரூஹுக்கு வேதனை செய்யப்படும். ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லைஸ மின்னா, எங்களை சேர்ந்தவங்க இல்ல, மன் சக்கல் ஜுயூப், உடுப்பெல்லாம் கிழிச்சு கொள்றவங்க, நெஞ்சில அடிச்சு கொள்றவங்க, கத்தி அழுகுறவங்க, இவங்க எல்லாம் எங்களை சேர்ந்தவங்க இல்லைன்னு சொல்லி சொன்னார். ஒருத்தர் மௌத்தா போன கவலைத்தான், அளவானான்னு சொல்லல, கண்ணால கண்ணீர் ஓடத்தான் செய்யும். ஹஜ்ரத் இப்ராஹிம் மௌத்தா போயிட்டு இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வோட மகன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கண்ணால தண்ணி ஓடி கொண்டு இருக்குது. ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் நீங்களும் அழுகுறீங்களா? நீங்களும்? சில பேர் அப்படித்தானே, சில பேரை பார்த்தா எங்களுக்கே புதுனமாயிக்கும், நீங்களுமா கேட்கிறோம். இது வந்து ஆச்சரியமாக கேட்டாங்க, நீங்களுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் மகன் இறக்கத்துல நான் அழுகுறேன்னு சொன்னாங்க. என் மகன் இறக்கத்துல நான் அழுகுறேன்னு சொன்னாங்க. ஆஹா, அழுகுறது ஒரு குத்தம் இல்ல, ஆனா சத்தம் போட்டு கத்தி ஊரை கூட்டி அந்நிய வரங்களை போல காசு கொடுத்து கொண்டு வாரது என்னத்துக்கு, அந்த நலவுகள் எல்லாம் சொல்லி அழுகுறதுக்கு. நீங்க இப்படி செஞ்சீங்க தானே, நீங்க இப்படி பாத்தீங்க தானே, இப்படி அழுவோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இது மௌத்துடைய கட்டம். இப்ப இந்த மௌத்த மறக்கிறது தான் உலகத்துல மனிதன் பாவம் செய்யறதுக்கு காரணமாக அமையுது. இதைத்தான் அல்லாஹ் சொல்றான், குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், எல்லாரும் மௌத்த ருசிச்சே ஆகுவாங்க. வைன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா, நீங்க நலவ செஞ்சாலும் சரி கெடுதி செஞ்சாலும் சரி அதுக்குண்டான கூலி கொடுக்கப்படுற இடம் எது? அது கியாமத்துடைய நாள். நீங்க நலவு செஞ்சிருந்தாலும் ஒரு சாம்பிள் தான் உங்களுக்கு இங்க கூலியா கொடுக்கப்படும். நீங்க கெடுதி செஞ்சிருந்தாலும் சாம்பிள் ஒன்று தான் உங்களுக்கு இங்க கொடுக்கப்படும். பூர்த்தியான கூலி, 100% உண்டான கூலி, அது நலவா இருந்தாலும் சரி கெடுதியா இருந்தாலும் சரி, அது நாளைய கியாமத்து நாள்ல தான் கொடுக்கப்படும். அது கியாமத்து நாள்ல கொடுக்கப்படும். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி வ உத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ், யாரு நரகத்திலிருந்து விடுதலை கொடுக்கப்பட்டு சொர்க்கத்துக்குள்ள நுழைவிக்கப்படுகிறார்களோ, நுழைகிறாங்களோன்னு சொல்ல இல்ல, சொர்க்கத்துக்கு நுழைறவங்க நல்லா சொல்ல இல்ல, நுழைவிக்கப்படுறாங்களோ. நுழைவிக்கப்படுறேன்னு சொன்னா ஒருத்தர் அப்படி போறாரு, அவரு வெளியே போயிட்டாரு. இன்னொருத்தர் என்ன, 2 பேர் பிடிச்சு கொண்டு போயிட்டு வெளியே போட்டாங்க, இவருக்கு நாங்க சொல்ற அவரை வெளியே போட்டாங்கன்ற. அல்லாஹ் சொல்றான், சொர்க்கத்துல போடப்பட்டாங்களோ இவங்க தான் உண்மையான வெற்றியாளர்கள் சொல்றான். சொர்க்கத்துக்கும் எங்களுக்கு நினைச்ச மாதிரி போக இயலாது, எங்களுக்கு நினைச்ச மாதிரி போக இயலாது. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இந்த சொர்க்கத்தை கிடைக்கிறதுக்கு தடையாக அல்லாஹ் ரசூல மறந்து உலகத்துல வாழ்றதுக்கு காரணம் வேறொன்றும் இல்ல, இந்த மௌத்த மறக்கிறது தான். இந்த மௌத்த எது மறக்க செஞ்சிச்சு, எது மறக்கடிச்சிச்சு? நீங்க மௌத்தாக போகக்கூடியவங்கன்னு சொல்றத எது உங்களுக்கு மறக்கடிச்சிச்சு? அது அல்லாஹ் சொல்றான், வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர். இந்த உலகத்துடைய வாழ்க்கை இருக்குதே, இதுதான் உங்களை அந்த ஏமாத்தத்துல போட்டுச்சு, இதுதான் உங்களை அந்த ஏமாத்தத்துல போட்டுச்சு. படிக்கிறவருக்கு ஒரு ஏமாத்தம், அவர் நினைக்கிறாரு நான் படிச்சு இப்படி இப்படி எல்லாம் வந்தா
நான் இவ்வளவு பெரிய அந்தஸ்துக்கு வரையலும், இந்த அந்தஸ்துக்கு வரையலும். சம்பாதிக்கிறவர் நினைக்கிறாரு நான் இப்படி 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 எல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா எனக்கு இந்த நிலைமை அடைஞ்சு கொள்ளேலும். ஒருத்தர் நினைக்கிறாரு எனக்கு இப்படி இப்படி இப்படியான ஒரு மனைவி கிடைச்சா எனக்கு இப்படி எல்லாம் வாழேலும். இப்படி எல்லாம் நாங்க கனவு காண்றோம், ஆனா நாங்க ஒன்றை மறந்துடுறோம், இதை செய்யறதுக்கு முன்னால மௌத்து வந்துடும். இதை மறக்கிறதின் காரணமாக நாங்க அல்லாவுக்கு முழுக்க முழுக்க மாற்றம் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். அப்ப அல்லாவே காரணத்தை சொல்றான், இந்த துனியாவுடைய வாழ்க்கை தான் உங்களை ஏமாத்தத்துல போட்டுக்கொண்டிருக்குது. இந்த துனியா தான் உங்களை ஏமாத்தி கொண்டிருக்குது. இந்த துனியாவுடைய ஏமாத்தம் உங்களை மௌத்தை விட்டு மறக்கடிக்க செஞ்சிருக்குது. மௌத்தை விட்டு மறக்கடிக்க செஞ்சிருக்குது. அன்பார்ந்த சகோதரர்களே, மௌத்தை யாரு மறந்து வாழ்றாங்களோ அவங்களை போல நஷ்டவாளர்கள் யாருமே இல்லை. அந்த அளவுக்கு பெரிய நஷ்டவாளர்களாக இருப்பான். அல்லாஹ் மௌத்தை பத்தி சொல்லக்கொள்ள என்ன சொல்றான், நாங்க நபிமார்களுக்கு கூட அவங்க எப்ப மௌத்தா போவாங்கன்னு சொல்லல. நபிமார்களுக்கு கூட நீங்க இப்பதான் இத்தனாம் தேதி மௌத்தா போவீங்க, இந்த இடத்துல மௌத்தா போவீங்கன்னு சொல்றது நபிமார்களுக்கு கூட அல்லாஹ் சொல்ல இல்ல. அது அல்லாஹ் மறைவாக வச்சிருந்தான். நபிமார்களுக்கும் தெரியாது எங்க மௌத்தா போவாங்க, எப்படி மௌத்தா போவாங்க. ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள காஃபிர்கள் விரட்டி கொண்டு வாராங்க. ஓடி 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 போறாங்க. அவங்கள காப்பாத்துக்கிறதுக்கு இடமே இல்லை. முன்னுக்கு பெரிய ஒரு மரம் இருந்துச்சு. ஆர்டர் பண்ணாங்க மரத்துக்கு, மரமே ரெண்டா பிளந்து எனக்கு உள்ளுக்கு வரத்துக்கு இடம் தான்னு சொன்னாங்க. நபியுடைய ஆர்டர், மரம் ரெண்டா பிளந்துச்சு, உள்ளுக்கு பூந்துட்டாரு, மரம் மூடிக்கொண்டுச்சு. தேடிக்கிட்டு வந்தவங்க பார்த்தாங்க, நபி எங்க போனாங்கன்னு தெரியாது. இப்ப வந்தவங்களுக்கு தெரியும் நபிக்கு கராமத்தெல்லாம் கொடுத்திருக்கிறான். எல்லா மரத்தையும் தேட சொன்னாங்க. தேடி பார்த்தா ஒரு மரத்துல ஓரத்துல அவங்களோட ஜுப்பாடு ஒரு துண்டு வெளியே நிக்குது. இப்ப விலகி கொண்டாங்க, கட்டாயம் மரம் இடம் கொடுத்திருக்கும், நபி உள்ளுக்கு தான் இருக்கிறான். இப்ப என்ன செஞ்சாங்க, பெரிய வாளுண்ட கொண்டாந்து, மரத்தை அறுக்கிற வாளுண்ட கொண்டாந்து மரத்தை ரெண்டு அறுத்தாங்க. ஒசக்கெரும்பு பனியைக்கு அப்படியே அறுத்துக்கிட்டு வரான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய தலப்பா கிட்ட அந்த வாளுடைய பல்லு வந்துருச்சு. இப்ப ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கிறாங்க, யா அல்லாஹ் இந்த முசீபத்திலிருந்து என்னைய பாதுகார், இந்த முசீபத்திலிருந்து என்னைய பாதுகார். அல்லாஹ் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வஹி அறிவிக்கிறான், யா ஜக்கரியா நீங்க நபியாக இருக்கணும்டா வாளுக்கு இறையா போங்க, இல்லைன்னு சொன்னா உங்களோட நபித்துவத்திலிருந்து உங்களை எடுத்துட்டு நாங்க இவங்கள்ட்ட இருந்து உங்களைய பாதுகாக்கிறோம். நபிக்கு கூட தெரியாது நபியோட மௌத் எப்படி வரும்னு சொல்லி. நபி நினைச்சாங்கன்னா அல்லாஹ்ட நபி, அல்லாஹ் கிட்ட கேட்டா அல்லாஹ் காப்பாத்துவான், உங்களோட டைம் வந்துட்டா அல்லாஹ் சொல்றான் நீங்க வாளுக்கு இறையாவுங்க. மரத்தோட வச்சு ஹஸரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை அப்படியே அர்த்தம். அப்படி செஞ்ச பெருமையும் இந்த யஹூதிகளுக்கு தான் போகுது. அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றான், அவங்கட புள்ளேல் யாருன்னு தெரிகிறத போல நபிமார்களை தெரிஞ்சிருந்தும் பச்சை பச்சையா கொண்டு தள்ளினோம் தான் இந்த யஹூதிகள். அவ்வளவு பெரிய அநியாயக்காரன். மௌத்து பாருங்க எப்படின்னு சொல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கடைசி கட்டம் சக்கராத்துடைய ஹால். நபி அப்படி வீட்டுல ஹஸரத் ஆயிஷாட மடியில படுத்திருக்கிறான். ஹஸரத் ஜிப்ரீல் ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தலைமாட்டில் நிக்கிறான். கொஞ்ச நேரத்தில் ஒரு சத்தம் வருது, எனக்கு உள்ளுக்கு வாரத்துக்கு அனுமதி இருக்குதா, எனக்கு உள்ளுக்கு வாரத்துக்கு அனுமதி இருக்குதா. சலாத்துக்கு பின்னால கேள்வி வருது, எனக்கு உள்ளுக்கு வாரத்துக்கு அனுமதி தாங்க. ஹஸரத் ஜிப்ரீல் சொல்றாங்க ரசூலுல்லாஹ் கிட்ட, யா ரசூலல்லாஹ் மலக்குல் மௌத் வந்திருக்கிறாங்க, உங்களோட வீட்டுக்கு வாரத்துக்கு அனுமதி கேட்கிறான். ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க வர சொல்லுங்க உள்ளுக்கு. மலக்குல் மௌத் உள்ளுக்கு வந்தாங்க. நபியுடைய மூஞ்ச பார்க்கல, ஏன்னா நபியுடைய நிலைமை அவருக்கு தெரியும். இப்ப மலக்குல் மௌத் சொல்றாரு, யா ரசூலல்லாஹ் எனக்கு எந்த நாள்ல அல்லாஹ் இந்த ரூஹ கையெடுக்கிற பொறுப்பை தந்தானோ அன்றைக்கு இருந்து இதுவரைக்கும் யாருக்கிட்ட நான் அனுமதி கேட்டு போனதே கிடையாது. ஆனா அல்லாஹ்ட ஆர்டர், உங்களோட வீட்டுக்கு போறேன்டா அனுமதி கிடைச்சாதான் நான் போவேன்.
அனுமதி கிடைச்சாதான் நாம் போவோம். இப்ப கேட்டாங்க என்ன என்ன விஷயம் சொன்னாங்க, யார சொல்லல அவங்களோட டைம் சரி. அப்ப கூட சொல்லல எத்தனை மணிக்கு ரூ எடுக்கிறேன், அவங்களோட டைம் கிட்டே ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க அல்லாஹ்வோட ஆர்டர், நீங்க விருப்பமாக இருந்தா உங்களுக்கு எவ்வளவு காலம் வேணுமோ அவ்வளவு காலம் வாழணும். நீங்க வானான்னு சொன்னா நான் திரும்பி போயிட்டுருவேன். ஆனா ஒரு நாளைக்கு உங்களுக்கு மௌத் வரும், ஒரு நாளைக்கு வரும். இப்ப நபி இதை கேட்டுட்டு மலக்குல் மௌத்துக்கு சொன்னாங்க, நீங்க போயிட்டு அல்லாஹ் கிட்ட கேட்டுவாங்க, நான் மௌத்தா போயிட்டேன்னு சொன்னா என் உம்மத்தை யாரு பாதுகாக்கிறேன்னு கேட்டுவாங்க. என் உம்மத்துல ஹாலாத் என்ன. மலக்குல் மௌத் போனாங்க, அல்லாஹ் கிட்ட கேட்டு திரும்பி வந்தாங்க. வந்து சொன்னாங்க யார சொல்லலாம், உங்களோட உம்மத்தை அல்லாஹ் பாதுகாத்து, அல்லாஹ் பொறுப்புல எடுத்துட்டான். நானும் நீங்களும் யாரோட பொறுப்புல இருக்கிறோம்? அல்லாஹ்வோட பொறுப்புல இருக்கிறோம். நானும் நீங்களும் என்ன செய்யறோம்? அல்லாஹ்வோட பொறுப்புல இருக்கிறவங்க மாதிரி நடந்து கொள்றதே இல்லை. ஏண்டையும் உங்களுடைய வேலையும் நாங்க வேற யாருடையோ பொறுப்புல இருக்கிற மாதிரி தான் எல்லா வேலையும் செஞ்சு கொண்டிருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உடைய ரூஹ மலக்குல் மௌத் எடுக்க போறாங்க. அவங்களோட வாழ்க்கையில இதுவரைக்கும் அவங்க அழுததும் இல்லை, இதுக்கு போற அழுவ போறதும் இல்லை. ஆனா அன்றைக்கு அழுதாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க மலக்குல் மௌத்ட்ட, ஏன் நீங்க அழுவுறீங்க? சொன்னாங்க யார சொல்லலாம், உங்களோட ரூஹையும் நான் எடுக்கணுமே, அதை நினைச்சு அழுவுறேன்டா, அதை நினைச்சு அழுவுறேன்டா. ஹஸரத் ஜிப்ரீலும் அழுதாங்க. எந்தையும் அவங்களையும் உசுரெடுக்க வார மலக்குல் மௌத் அழமாட்டாங்க, வா தாரேன்னு தான் எடுப்பாங்க. இதுக்கு மிச்சம் வைக்க கூடாது, இருந்த இன்னும் மோசம், ஐசட்டிக்கு வாண்டு எடுத்துட்டு போயிட்டுருவாங்க. நபியுடைய ரூஹ் எடுக்கிற மலக்குல் மௌத் அழுதாங்க. ஹஸரத் ஜிப்ரீல் அழுதாங்க, சுத்தி வரைச்சிருந்த எல்லா மலக்குமாரும் அழுதாங்க. இந்த நேரத்துல ரூஹ் எடுக்கிறாங்க. எடுக்க கொள்ள மலக்குல் மௌத்த கேட்கிறாங்க, ஏண்ட உம்மத்துக்கும் இப்படி வருத்தம் இருக்குமா கேட்டான். ரூஹ இழுக்கிறாங்க, நபிக்கு வருத்தம் தாங்குது இல்ல. நபி கேட்டாங்க மலக்குல் மௌத் கிட்ட, ஏண்ட உம்மத்துக்கும் இப்படி வருத்தம் இருக்குமா ரூஹ் எடுக்க கொள்ளண்டா. மலக்குல் மௌத் சொன்னாங்க யார சொல்லலாம், எனக்கு தெரிஞ்சதுக்கு உங்களுக்கு தான் நான் ஆக லேசாக எடுக்கிறேன்டா. எனக்கு தெரிஞ்சதுக்கு உங்களோட ரூஹத்தான் நான் லேசாக எடுக்கிறேன். இது நபி விளங்கி கொண்டாங்க, உம்மத்துக்கு இதை விட டபுளா இருக்கும். நபி இறக்கமானவங்க சொன்னாங்க, என் உம்மத்துக்கு கொடுக்கிற கஷ்டத்தை எனக்கே தாங்க, என் உம்மத்துக்கு கொடுக்கிற கஷ்டம் அதை எனக்கே தாங்க. அந்த அளவுக்கு இறக்கம் உம்மத்து மேல. மலக்குல் மௌத் சொன்னாங்க, உங்களோட உம்மத்து அவங்க செஞ்சதுக்கு அவங்களுக்கு கிடைக்கும். இது உங்களோடது, உங்களோட டைம், இது உங்களோட டைம், நாங்க இப்படித்தான் செய்வோம். என்ன சொல்ல வாரன்னு சொன்னா, அல்லாவுக்கு ஆக நெருக்கமான நபிக்கு மௌத். அந்த மௌத்திலையும் ரூஹ் எடுக்கக்கூடிய கட்டம் அந்த நபியே கேட்கிறாங்க, ஏன் உம்மத்துக்கு இதை விட லேசா இருக்குமா கேட்கிறாங்க. அப்ப நபிக்கு அவ்வளவு வருத்தம் என்று சொன்னா எனக்கும் உங்களுக்கும் எப்படி இருக்கும்? ஏண்டையும் உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? அன்பார்ந்த சகோதரர்களே, நபிமார்களுக்கு கூட எங்க எப்ப எப்படி மௌத்தா போவாங்கன்னு சொல்றது அல்லாஹ் சொல்லி கொடுக்கல, மறைவாக வச்சிருந்த. ஏண்டையும் உங்களுடைய மௌத்தும் மறைவாகத்தான் இருக்குது. ஒரு நாளைக்கு வரும், எனக்கும் உங்களுக்கும் சொல்லிக் கொள்ளாம அதை எடுத்துக்கொண்டு போயிட்டு. நீங்க ஒரு மனுஷன் மௌத்தா போக்கல, அந்த மௌத்தா போற மனுஷன் கிட்ட இருந்து பார்க்கணும். அப்பத்தான் விளங்கும் இது என்ன சொல்றாங்க. இல்லாட்டி சரணத்துக்கு கதை சொல்ற மாதிரி இருக்கும். இப்படி சொல்றாங்க அப்படி சொல்றாங்க, அல்ல அப்படி லேசாயிக்கும். ரூஹ் எடுக்கப்படக்கூடிய ஒரு மனிதன் கிட்ட நின்று பார்க்கணும். அந்த ரூஹ் எடுக்கப்படக்கூடிய நேரத்தில் அவரோட ஹாலாத் எப்படி இருக்குது, அவருடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னு அப்பதான் விளங்கும். ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட வந்தாங்க யாரு, மலக்குல் மௌத். வந்த உடனே ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அப்படியே நின்றுவோம், கிட்ட வரவானாம். அவன் கொஞ்சம் அப்படி டைப் தான். மூசா அலைஹிஸ்ஸலாமும் அப்படித்தான், அவனோட கவுங்களும் அப்படித்தான்.
எதை சொன்னாலும் எதுக்கு? அல்லாஹ் என்ன சொன்னான்? ஒரு மாட்டை பிடிச்சு அறுத்து அதுல முள் எடுத்து அடிங்க, மௌத்தா போனவன் முழிச்சு சொல்லுவான் யார் அவனை கொண்டு. மூசகத்துல கவுங்கர் என்ன செஞ்சாங்க? அப்படி அப்படி சும்மா மாடு அப்படி எங்களுக்கு அப்படி எல்லாம் இல்ல. இப்ப நீங்க அல்லாஹ் கிட்ட கேளுங்க, மாடு எப்படி? கேட்க 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 அல்லாஹ் கஷ்டமாக்கினான். கேட்க கேட்க அல்லாஹ் கஷ்டமாக்கினான். மாடை தேடுறதுக்கே எத்தனையோ நாள் போயிட்டு இருச்சு. எந்த நேரமும் ஏதாவது ஒன்று கேட்கிற, மாடோட சைஸ் என்னன்னு கேளுங்க, வால் எப்படி இருக்குன்னு கேளுங்க, கொம்பு கட்டையா நீட்டமா, தொங்கல்ல ஊசியா இருக்குமா இல்லாட்டி மொட்டையா இருக்குமா, தேவையா இந்த கேள்வி எல்லாம். மாடு ஒன்று அருண்டா எதையாவது ஒன்று பிடிச்சி அறுத்திருந்தா முடிஞ்சு. கேள்வி கேட்கிற மூசா அலைஹிஸ்ஸலாமும் அப்படியே தான். அவங்களும் சும்மா இல்லை. அவங்களுக்கு ஏதாவது சொன்னா யாழ்ல ஏன் அது அப்படி, அது இப்படி செஞ்சா எப்படி, அப்படியெல்லாம் இருக்குது அவங்கள்ட்ட. இப்ப மலக்குள் மௌத்த கண்டா கொஞ்சம் நில்லுங்க, அப்படி என்னத்துக்கு வாரீங்க, உங்களோட டைம் சரி சொன்னாங்க. அப்படியேதான் அல்லாஹ் ஆர்டர் வந்துச்சு. மலக்குள் மௌத்துக்கு சொன்னான், நீங்க போய் சொல்லுங்க, ஒரு மாட்டுட தோலுக்கு மேல அப்படியே கையை வைக்க சொல்லுங்க, வச்சு அவருடைய கையுள்ளுக்கு எவ்வளவு முடி வருதோ அத்தனை 1000 வருஷம் அவருக்கு வாழ ஏழும். ஆனா அது முடிஞ்சதுக்கு போறோம் மறுபடியும் வருவீங்கன்னு சொல்லும். ஒரு மாட்டுட மேலுக்கு மேல அப்படியே கையை வைக்க சொல்லுங்க, அந்த கைக்கு கீழே எத்தனை முடி வருதோ அத்தனை 1000 வருஷம் அவருக்கு வாழ ஏழும் சொல்லுங்க. ஆனா அது முடிஞ்சதுக்கு போறோம் மறுபடியும் வருவீங்கன்னு சொல்லும். மௌத்துல இருந்து தப்பு இல்லாது. ஒரே ஒருத்தர் மட்டும் கொஞ்சம் தப்பிக்கிறார். யார் அது? ஒரு நபி அல்லாஹ் கிட்ட பெர்மிஷன் கேட்டாங்க. யா அல்லாஹ், சொர்க்கத்தை பார்க்கறதுக்கு ஆசையா இருக்குது, சொர்க்கத்தை பார்க்கறதுக்கு ஆசையா இருக்குது. யார்? இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். சொர்க்கத்தை பார்க்க ஆசையா இருக்குதுன்னாங்க. அல்லாஹ் சொன்னா போயிட்டு பார்த்துட்டு வாங்க. உள்ளுக்கு போனாங்க, வெளியே வரவே இல்லை. வர மாட்டேன் யா அல்லாஹ். இன்னமும் சொர்க்கத்துல தான் இருக்கிறாங்க, இன்னமும் சொர்க்கத்துல தான் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத்து கிட்ட வரக்கூடிய நேரத்துல அல்லாஹ் சொர்க்கத்திலிருந்து அவருக்கு வெளியே வரக்கூடிய ஒரு தேவை ஏற்படுத்துவான். சொர்க்கத்துல வாசல்ல வச்சு அவருடைய ரூஹ் எடுக்கப்படும். சொர்க்கத்துல வாசல்ல வச்சு அவருடைய ரூஹ் எடுக்கப்படும். அவருக்கும் மௌத்துல இருந்து தப்பே இல்லாது. இதை விட ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? எல்லாருடைய ரூஹையும் கை பெட்னத்துக்கு பின்னால கடைசியா அல்லாவும் மலக்குள் மௌத்து மட்டும்தான் மிச்சமிப்பாங்க. அல்லாஹ் கேட்பான் மலக்குள் மௌத்து கிட்ட, படைக்கப்பட்ட உசுரோட இருந்தவங்க எல்லாரும் முடிஞ்சா? எல்லாரும் ஃபிளட் பண்ணி போட்டேன், முடிஞ்சு. அப்படியா? ஷுவரா எல்லாரும் முடிஞ்சா? எல்லாம் முடிஞ்சு. அப்ப இனி யாரு மிச்சம்? நானும் நீங்களும் தான். இப்போ உங்களோட டர்ன், நீங்களே எடுங்க, உங்களோட ரூஹ நீங்களே இல்லைங்க. இது எல்லாத்த விடவும் பயங்கரமான ஒரு விஷயம். உங்களோட ரூஹ நீங்களே இழுத்தடுங்கன்னு சொல்றது எல்லாத்த விட பயங்கரமான விஷயம். மலக்குள் மௌத்துக்கும் மௌத்து இருக்குது, அவருக்கும் தப்பேலாது. மலக்குள் மௌத்துக்கும் மௌத்து இருக்குது, அவருக்கும் தப்பேலாது. அன்பார்ந்த சகோதரர்களே, மலக்குள் மௌத் அவருடைய உயிர் எடுக்கக்குள்ளத்தான் அவருக்கு விளங்கும். ரூஹ் எடுக்கக்குள்ள இவ்வளவு வருத்தம் மக்களுக்கு இருந்துச்சான்னு அப்பதான் அவர் விளங்குவார். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக மௌத் என்று சொல்றது ஒரு பயங்கரமான ஒரு கட்டம், ஒரு பயங்கரமான ஒரு கட்டம். இந்த கட்டத்தை நாங்க ஒழுங்கா விளங்கிக் கொள்ள இல்லைன்னு சொன்னா, இந்த மௌத்தை நாங்க விளங்கிக் கொள்ள இல்லைன்னு சொன்னா, பெரும் நஷ்டத்துல நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பெரும் நஷ்டத்துல வாழ்ந்து கொண்டு. ஒரு உருது கவிதையில சொல்றாங்க, जगा जी लगाने की दुनिया नहीं है, ये इबरत की जाहे तमाशा नहीं है, कर ले जो करना है आखिर मौत है, जगा जी लगाने की दुनिया नहीं है. உள்ளத்தை பலி கொடுக்கக்கூடிய இடம் இந்த துனியா இல்லை. இன்னைக்கு நானும் நீங்களும் உள்ளத்தை பலி கொடுத்திருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான உள்ள பலி கொடுப்பு. சில பேருக்கு வீட்டுல உள்ளம் போயிட்டு, சில பேருக்கு வாகனத்துல உள்ளம் போயிட்டு, சில பேருக்கு போன்ல உள்ளம் போயிட்டு, சில பேருக்கு உடுப்புல உள்ளம் போயிட்டு, சில பேருக்கு பெண்கள்ல உள்ளம் போயிட்டு, சில பேருக்கு ஆண்கள்ல உள்ளம் போயிட்டு, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான இடத்துல உள்ளத்தை பலி கொடுத்திருக்கிறாங்க.
அவங்களோட நோக்கமே அதை அடைஞ்சு கொள்ளணும், அதை அடைஞ்சு கொள்ளணும், இப்படித்தான் இருக்குது. சொன்னாங்க ஜகாஜி லகானேக்கு துனியா நஹி ஹை, உங்களோட உள்ளத்தை பலி கொடுக்கக்கூடிய இடம் இந்த துனியா இல்ல. ஏ இப்ரத் கி ஜாஹே தமாஷா நஹி, இது மற்றவங்களுக்கு நடக்கிறத பார்த்து நீங்க படிப்பினை பெறக்கூடிய இடம். மற்றவருக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க, இப்படி செஞ்சாரு இப்படி போயிட்டாரு, இப்படி செஞ்சாரு இப்படி நடந்தாரு, ஆக அதை பார்த்து நீங்க படிப்பினை பெறணும். அதான் அந்த படிப்பினை பெறக்கூடிய இடம் தான் இது. சொன்னாங்க கர்லே ஜோ கர்னாக ஆகிற மௌத்துக, நீங்க செய்யறதெல்லாம் செஞ்சுக்கோங்க, ஆனா ஒரு நாளைக்கு மௌத்து வரும், நீங்க மௌத்தாகித்தான் தான். அதுல இருந்து உங்களுக்கு தப்பே இல்லாது, அதுல இருந்து உங்களுக்கு தப்பே இல்லாது. அன்பா அந்த சகோதரர்களே, மௌத்துன்னு சொல்றது அந்த அளவுக்கு உறுதியானதாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு கவிதையில சொல்றாங்க நகுச் மாலோ தௌலத் நதுன் ஜாயேகா, நீங்க கோடி கோடியா சம்பாதிச்சாலும், நீங்க எவ்வளவு லட்சக்கணக்கு சம்பாதிச்சாலும், நீங்க பேர் புகழ் சம்பாதிச்சாலும் ஒன்றையுமே நீங்க கொண்டு போக மாட்டீங்க. நேத்து எங்க ஜவாஹிர் பாயோட கடையில உட்கார்ந்துச்சோக்கல ஒருத்தர் வந்தாரு. என்ன, அவரும் சல்லி சேர்க்க வந்திருக்கிறாரு, ஃபண்ட்ரேசிங் இதை எங்கள்கிட்ட சொல்றாரு. நான் உட்கார்ந்திருக்கிறேன் அவரோட கடையில புட்டுவத்துல ஜவாஹிர் பாய் நின்று கொண்டிருக்கிறாரு. அவர் எங்கள்கிட்ட சொல்றாரு, brother see we earn lot of money but we are not going to take anything, we have to leave everything and go empty handed. யார்கிட்ட சொல்றாரு? அவர் எங்கள்கிட்ட சொல்றாரு. நான் அந்த இடத்துல இருந்து யோசிச்சேன், அல்லாஹ் எங்களுக்கு இப்படியும் தர்பியத்து கொடுக்கிறான், அல்லாஹ் எங்களுக்கு இப்படியும் ஒரு தர்பியத்தை கொடுக்கிறான். அந்நியவன் மூலமாக அல்லாஹ் சொல்ல வைக்கிறான், உனக்கிட்டையும் துனியா உள்ளத்துல இருக்குது, இதையும் நீ கொண்டு போக மாட்ட, இதையும் நீ வச்சுட்டு போகணுண்டு மற்ற அந்நியவனை கொண்டு அல்லாஹ் எங்களுக்கு சொல்ல வைக்கிறான். மிச்சம் பசுந்தா சொல்றார் அவரு, நாங்க என்ன கோடி இருந்தாலும் ஒன்றுமே இல்லாம தான் போ. அதுதான் சொல்றாங்க இந்த பைத்துல நகுச் மாலோ தௌலத் நதுன் ஜாயேகா, உங்களோட பணமும் வராது, சொத்து செல்வமும் வராது, குடும்பமும் வராது, புள்ள குட்டியும் வராது, யாரும் வரமாட்டாங்க. ஃபகத் சாத் தேரா கஃபன் ஜாயேகா, உங்களோட வாரது உங்களோட கஃபன் மட்டும்தான். இதுவும் ஒரு மரியாதையான வார்த்தை. ஏன்னா இந்த கஃபன் மையத்தை குளிப்பாட்டி கஃபன் செஞ்சு பள்ளிக்கு கொண்டு போயிட்டு தொழுவிச்சு கபரை தோண்டி கபருல நல்லடக்கம் செய்யறது. ஏன்னா அப்படித்தானே, இத்திரா நம்பர் வீட்டில இருந்து ஜனாசா குளிப்பாட்டி கஃனிடப்பட்டு இந்த மஸ்ஜிது கொண்டு போய்பட்டு அங்க தொழுவிக்கப்பட்டு இந்த கபருஸ்தான்ல நல்லடக்கம் செய்யப்படும். இது வேற ஒரு மாதிரி சொல்றேன்டா, அந்த பொணத்தை கழுவி புடவை துணில சுத்தி தூக்கி கொண்டு போயிட்டு குழியில போட்டு போச்சுட்டு வர்றது. சரியா? கொஞ்சம் மரியாதையா சொல்றோம், இப்படி 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 கொஞ்சம் மரியாதை. என்னத்துக்கு? ஆறுதலுக்காக வேண்டி சொல்லிக் கொள்றோம், ஆறுதலுக்காக வேண்டி. இல்லாட்டி அதுதான் உண்மை. இந்த கட்டைய கழுவி புடவை துணில சுத்தி தூக்கிட்டு போயிட்டு குழிய தோண்டி போயிச்சுட்டு வர்றது, இவ்வளவுதான். இதுதான். அதை கொஞ்சம் மாத்தி கசந்தா சொல்றது, அதை குளிப்பாட்டி கஃனிட்டு தொழுவிச்சு கபரை தோண்டி நல்லடக்கம் செய்யறது. நல்லடக்கத்துக்கும் புதைக்கிறதுக்கும் வித்தியாசம் நீக்குதா? ரெண்டு ஒன்று தானே. குளிப்பாட்டுறதுக்கும் கழுவுறதுக்கும் வித்தியாசம் நீக்குதா? ரெண்டு ஒன்று தான். சின்ன ஒரு வித்தியாசம், பேருள்ள ஒரு ஆறுதல். அப்படி சொல்றதுல அவங்க மௌத்தா போன மையத்தூட்டாக்களுக்கு ஆறுதல். சும்மா ரேடியோ நியூஸ்ல சொன்னா இவரை கழுவி புடவை துணில சுத்தி தூக்கி கொண்டு போயிட்டு குழியை தோண்டி புதைக்கிற நாள் இன்றைக்குன்னா ரேடியோ ஸ்டேஷன் காரணமும் சேர்த்து பத்வா செய்வாங்க. நல்ல அழிப்பாடா இப்படி சொல்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, இதுதான் எங்களோட வாழ்க்கை. அதைத்தான் சொல்றாங்க ஃபகத் சாத் தேரா கஃபன் ஜாயேகா, உங்களோட கஃபன் மட்டும்தான் வரும், வேறொன்றும் வராது, வேறொன்றும் வராது. அப்போ உங்களோட வரப்போறது என்ன? உங்களோட நன்மை மட்டும்தான் உங்களோட வரப்போகுது.
உங்களோட வரப்போறது உங்களோட நன்மை மட்டும்தான், வேற ஒன்றும் வராது. யாரையாவது பார்த்து கொஞ்சம் சிரிச்சிருந்தா அது ஒரு நன்மை வந்திருக்கும். சில பேருக்கு சிரிப்பே வாரதில்லை. ஏன்னா அவனோட மூஞ்ச பார்த்தா அந்த ஒரு சுண்டு கடுகை போட்டாலும் ஒரு செகண்ட்ல பத்தி போற மாதிரி இருக்கும். அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்ற, இவங்களோட மூஞ்சி வந்து அபூசம் கம் தரீரா, அவங்களோட மூஞ்ச பார்த்தா அப்படித்தான் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஒரு சிரிப்பு கொஞ்சம் யாராவது கண்டா கொஞ்சம் சிரிக்கிறது வராது. ஏன்னா சிரிச்சாலும் நஷ்டம் வரும் எதிர்பார்க்கிறோம். அந்த அளவுக்கு கஞ்சத்தனம். சிரிச்சா யாரையாவது பார்த்து கொஞ்சம் சிரியல. ஆனா வேற வாலிபர்கள் சிரிப்பாங்க. ரோட்ல நின்று கொண்டு வாரவங்க போறவங்க எல்லாத்தையும் பார்த்து ஸ்பெஷல் ஸ்பெஷல் சிரிப்பா சிரிப்பாங்க. உங்களுக்கு சிரிப்புல வெரைட்டி பார்க்கணும்னு அவங்கள்ட்ட தான் பார்க்கணும். கண்ணால சிரிப்பாங்க, மூக்கால சிரிப்பாங்க, வாயால சிரிப்பாங்க. இது முதல் சொல்லக்குள்ள எங்களுக்கும் விளங்கல, இப்பதான் விளங்குது. அடே மூக்காலையும் சிரிக்கலும், வாயாலையும் சிரிக்கலும், கண்ணாலையும் சிரிக்கலும். ஏன்னா அன்பார்ந்த சகோதரர்களே, அத்தபஸ்ஸுமு மினஸ் ஸதகா சொன்னாங்க. சிரிக்கிறது சிரிப்பு, இந்த புன்முறுவலும் சதக்கான்னு சொன்னாங்க. இதுவும் ஒரு சதக்கா. யாரையும் கண்டா கொஞ்சம் சிரிங்க. இந்த சிரிப்புல கிடைச்ச நன்மை இருக்குது, இந்த நன்மை உங்களோட கபருக்கு வரும், உங்களோட வரும். இது ஆக சின்ன ஒரு விஷயம், லேசான ஒரு விஷயத்த சொல்றேன். அந்த நன்மை கபருக்கு வரும். நீங்க சம்பாதிச்ச சொத்து செல்வம் ஒன்றுமே வராது, பேர் புகழ் ஒன்றுமே வராது. பேர் புகழ் கூட உங்களோட பின்னுக்கால வராது. எப்ப மௌஹு முடிஞ்சிச்சோ உங்களோட மகன் உங்களோட பக்கத்துல நின்று சொல்லுவாரு, வாப்பா மௌத்து, மையத்தை எத்தனை மணிக்கு எடுக்கிறேன்னு கொஞ்சம் யார்ட்டையாவது கேளுங்களே என்று அழுவாரு. வாப்பட பேர் மாறிடும், மையத்து. இவ்வளவு நேரம் பக்கத்துல உட்கார்ந்து வாப்பா வாப்பா வாப்பான்னு இருந்தாரு. வாப்பாட கடைசி மூச்சு போச்சு, இப்ப அழுது சொல்றாரு, வாப்பட மையத்தை எத்தனை மணிக்கு எடுக்கிறேன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன்றார். இது எனக்கும் நிப்பாட்டல, அவங்களுக்கும் நிப்பாட்டல. எனக்கு எதையும் அப்படித்தான், அவங்களுக்கு எதையும் அப்படித்தான். எல்லா டைட்டிலும் இல்லாம போயிட்டுரும். மையத்துன்னு சொல்ற பேர் மட்டும் உங்களுக்கு மிச்சமாயிருக்கு. இன்னும் சொன்னாங்க, துஜே பஹலே பச்பன் மே பர்சோं கிலாயா. எங்கட சின்ன வயசு இது பாருங்க, பிறந்ததுல இருந்து ஒரு 13-14 வயசு மட்டும். துஜே பஹலே பச்பன் மே பர்சோं கிலாயா. விளையாட்டிலேயே காலம் கழிஞ்சிருச்சு, விளையாட்டிலே காலம் கழிஞ்சிருச்சு. பாருங்க பாப்போம், இந்த பள்ளிக்கு வர புள்ளை என்ன செய்யறாங்க? நேத்து 2 பேர் சேர்ந்து அடிச்சாங்க அந்த பணி வைக்கிற கதவை, அந்த பள்ளியை துப்புராக்கிற உட்கார்ந்து இருக்கிறாரு. அதாவது இந்த சித்திகாஜ பக்கத்துல இருக்கிறாரு, அவரே ஏசிட்டாரு. அவரே ஏசிட்டாரா? அடிச்சு அடிக்கு அவரு உரு எடுக்கல. அது காதுல இருக்கிற ட்ரம் எல்லாம் வெடிச்சு போற மாதிரி இருந்துச்சு. அது இது சின்ன பிள்ளைகள் இப்படித்தான். ஏசி நின்றா இங்கிட்டு பார்த்து ஏச்ச கேட்டு அங்கிட்டு போயிட்டு மறுவ வந்து அடிக்கத்தான் செய்வான். துஜே பஹலே பச்பன் மே பர்சோं கிலாயா. எங்கட வாழ்க்கையில முக்காவாசி சின்ன பிள்ளைத்தனத்திலே அப்படியே விளையாடியே காலம் போயிட்டுருச்சு, அப்படியே போயிட்டுருச்சு. அதுக்கு பிறகு எப்படி ஜவானி பெருவாக்கே மஜ்னூன் பனாயா. சின்ன புள்ள காலம் முடிஞ்சதுக்கு பிறகு வாலிபம். வாலிபம் என்ன? மஜ்னூன் பனாயா. வாலிபம் என்றாலே ஒரு பைத்தியம். ஏன்னா வாலிபம் பைத்தியம் தானே. பாருங்க, நல்லா இருக்கிற முடிய ஒரு பக்கத்தை அப்படியே ஷேவ் பண்ணி ஒரு பக்கத்தை மட்டும் வச்சுட்டு வந்துக்கிறான். கேட்டா சொல்றான் இன்றைக்கு ஃபேஷன்ன்றான். ஏன்னா அப்படி ஒரு போஸ் கோப்பையை தலைக்கு மேல கவுத்தி ரவுனுக்குள்ள முடியெல்லாம் வெட்டிட்டு கோப்பையை தூக்கி எடுத்தா எப்படி இருக்குமோ அதை பார்த்து இன்றைய ஃபேஷன் கட்டுன்றான். ஏன்னா இதே கட்ட வாப்பாவும் வெட்டிட்டு வந்து சொல்ற இந்த லேட்டஸ்ட் அப்படித்தான், லேட்டஸ்ட் அப்படித்தான். இது ஒரு பைத்தியம். அது பைத்தியம் சொல்றது அந்த காலத்துல சொன்னா விளங்கவும் மாட்டுச்சு, விளங்குறதும் இல்லை. எங்களை வாலிபர்கள் நிலைமை. இன்னும் கொஞ்சம் பேர் பாருங்க, பொம்பளைகள் போடுற காது பெடுத்து அவங்களோட காதுல போட்டு கொண்டிருக்கிறான். ஏன்னா பொம்பளையோட காதுப்ப அவங்களோட காதுல போட்டு கொண்டிருக்கிறாங்க. இத போடுறதால என்ன சொல்றாங்கன்னு சொல்றது கூட அவங்களுக்கு தெரியாது. இது இங்க இருக்கிறவங்க எல்லாம் நெட் பாவிக்கிறவங்க தானே.
இன்டர்நெட்டா ஸோ மீன் பிடிக்கிற நெட் இல்லை. ஏன்னா எல்லாரும் இன்றைக்கு ஐடியில் ஒசக்க வைக்கிறோம். இதில் நீங்கள் இந்த கூகுள் சர்ச்சில் போயிட்டு இஎப்பிஎஸ்சிங் அடிச்சிங்கன்னு சொன்னால் அப்படியே ஒரு லிஸ்ட் வரும். அதில் நீங்கள் ஆக டப்பில் வைக்கிறதோ பண்ணி வைக்கிறதோ எதாவது கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் இதனுடைய அர்த்தத்தை போட்டிக்கிறாங்க. நீங்கள் வலது காத ஆம்பளைகள் குத்தி காதுப்பு போட்டா அதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? அவரு கேல டொமினேட்டர், அவர் கே அதுல டொமினேட்டர். நான் சொல் பொய்யா இருந்தா நீங்க நெட்ல போயிட்டு தேடிப்பாரு. அப்ப இடது காதுல காதுப்பு போட்டா அவரு கே, ஆனா அவரு ஸ்லேவ். எங்க இருக்குது எங்கட சமுதாயம்? எங்கட பிள்ளை காதுப்பையும் போட்டு சில பேர் 2 காதுக்கும் அடிச்சுட்டு வராங்க. தேவையான நேரம் டொமினேட்டர், தேவையான நேரம் ஸ்லேவ். அன்பார்ந்த சகோதரர்களே, எப்ப மௌத்த மறக்கிறோமோ எங்கட நிலைமைகள் எல்லாம் அப்படியே மாறி போயிட்டு, எல்லாம் மாறி போயிட்டு. இது ஆண்களோட நிலைமை. பெண்களோட நிலைமை எல்லாம் நாக்க தந்திக்கிறது பேசுறதுக்கும் ருசி பார்க்கறதுக்கும். இதுல போயிட்டு ஒரு குண்டு பின்ன குத்துற மாதிரி குத்தி வச்சுக்கிறான். ஏன்னா இதுல போயிட்டு ஒரு குண்டு பின்ன குத்துற மாதிரி குத்தி வச்சிருக்கிறான். அதோட காரணத்தை நான் சொல்ல மாட்டேன், நீங்க தேடி பார்த்துக்கோ. ஏன்னா அது மஜ்மாக்கு பசந்தா இருக்கார். நாக்க மட்டுமா குத்தி வச்சிருக்கிறாங்க, எங்கெங்கெல்லாம் குத்தக்கூடாதோ அங்கங்கெல்லாம் மோதிரம் போட்டு வச்சுக்கிறான். அது ஒரு ஸ்டைல். இன்றைக்கு கேட்டாது எங்களோட உரிமை, எங்களோட ரைட்டுன்றாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு ஒரு ரைட்டை தந்திருக்கிறான். அதை மாற்றமாக பாவிக்கிற ரைட்டுக்கு போறோம்னு சொன்னா நாங்க மௌத்த மறந்ததுனால போறோம். இந்த நிலைமையில நாங்க மௌத்தா போனா நிலைமை என்ன? இது வாலிபம் ஒரு பைத்தியம். அது ஒவ்வொரு மாதிரி அங்கிட்டும் இங்கிட்டும் பிறண்டு பிறண்டு இருக்கும். அது என்னாண்டே விளங்காது. முடிஞ்சதுக்கு போறோம், வாலிபம் முடிஞ்சு அதுக்கு அடுத்தது என்ன வருது? புடாப்பேனே திர் ஆக்கே கியா கியா சத்தாயா. வாலிபம் முடியும். 45 வயசு வரக்குள்ள வாலிபம் முடிஞ்சு. ஏன்னா இந்த நாட்டுல எல்லாம் 45 வாலிபம் இல்லை, கிளவேண்டுவாங்க. ஏன்னா ஆனா ஹதீஸ்ல வந்திருக்குது, ஒரு மனிதனுடைய வாலிபம் 45 வயசுல தான் முடியுது. 45 வயசுல தான் வாலிபம் முடிகிறது. இப்ப இந்த 45 வயசை தாண்டினதும் வயோதிபம் வந்துடும். இப்ப என்ன? இப்படி பிடிப்பாரு, உட்கார்ந்துட்டு இருந்து வருத்தம் பண்ணுவாரு. ஏன்? அவருக்கு இடுப்பு புடி, உட்கார்ந்தா எலும்பேலாம், எலும்பினா உட்காரலாம். அந்த உலகத்தில் இருக்கிற எத்தனை நோய் இருக்குதோ அத்தனை நோயும் அவருக்கு வந்துடும். அது பக்கத்தில் இருக்கிறவங்களும் நோயை கொஞ்சம் கூட்டி கொடுப்பாங்க. நீங்க அந்த டேப்லெட்டை குடிங்க, அதை கொடுக்க, இதை குடிங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய வயோதிபம் வந்துருச்சுன்னு சொன்னா அவரை கஷ்டத்துல போட்டுரும். கடைசியாக சொல்றாங்க, அஜல் தேரா கருதேகி பில்குல் சஃபாயா. மவுத்து வந்தவங்களை என்ன செய்யும்? பூமிக்கு மேல அப்படி கூட்டி போடுறது மாதிரி கூட்டி அப்படி வீசி போட்டுடும். கொஞ்ச நாள்ல வாப்பா இருந்தால்தான் இருக்க காட்டிலும் நல்லா செஞ்சார், என்ன செய்ய, போயிட்டு சேர்ந்துட்டாரு. வாப்பட கபர் எங்க இருக்குது? இந்த இடத்துல தான் எங்கேயோ இருந்துச்சு, ஒன்றும் நினைவில்லை. வாப்பட கபர் எங்க இருக்குதுன்னு கூட மகனுக்கு தெரியாது. எங்கட கபர் எங்க இருக்குதுன்னு எங்கட மகனுக்கும் தெரியாது. இதுதான் அசல். அன்பார்ந்த சகோதரர்களே, என்ன சொல்ல வாரன்னு சொன்னா, நாங்க மௌத்த நினைச்சு வாழணும். ஏன் இதை பேசுறேன்னு சொன்னா, ரமலானுடைய கடைசி பகுதியில் இருக்கிறோம். ரமலானுக்கும் ஒரு முடிவு இருக்குது, எங்களுக்கும் ஒரு முடிவு இருக்குது. ரமலான் முடிவு, ரமலானுடைய மாசம் முடிஞ்சு அங்கிட்டு ஷவ்வாலுடைய மாசம் ஆரம்பிக்கும். எங்கட முடிவு, எங்களுக்கு மௌத்து வந்துருச்சுன்னு சொன்னா எங்கட கபருடைய வாழ்க்கை ஆரம்பிச்சிடும். நல்லா நினைவு வச்சுக்கோங்க அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு மனிதன் மௌத்தாகிட்டான் என்று சொன்னா நாளைய கியாமத்து நாளைக்கு போனா தான் அவனுக்கு கேள்வி கணக்கு. கபூர்ல கேள்வி கணக்கு இல்ல. கபூர்ல கேட்கப்படுறது சில கேள்விகள். மன் ரப்புக்க, வமன் நபியுக்க, வமா கிபிலத்துக்க, வமா இமாமுக்க, இதைத்தான் கேட்பாங்க. வேறொன்றும் இல்ல. நீ நல்லது திண்டியா கெட்டது திண்டியா, நீ எப்படி இருந்த எப்படி உடுத்த, இதெல்லாம் இல்ல. யார்கிட்ட இருந்த, யார்கிட்ட கொடுத்த, யார்கிட்ட எடுத்த, இதெல்லாம் கேட்கற இல்ல. உன்ட ரப்பு யாரு,
உண்ட நபி யாரு, உண்ட கிப்லா எது, உண்ட இமாம் யாரு, உண்ட கிதாப் எது, இதைத்தான் கேட்பாங்க. இதுக்கு பதில் சொல்ல இல்லைன்னு சொன்னா கியாமத்து முட்டும் கபூர்ல வேதனை, கியாமத்து முட்டும் கபூர்ல வேதனை. ரீசனிங் ஒன்றும் இல்லை. அங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் இன்னும் கபூர்ல தான் இருக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இன்னும் கபூர்ல தான் இருக்கிறாங்க. அந்த ஃபிரௌனும் இன்னும் கபூர்ல தான் இருக்கிறான். எங்களுடைய உம்மா வாப்பா மௌத்தா போயிட்டு இருந்தா அவங்களும் கபூர்ல தான் இருக்கிறாங்க. கியாமத்து எப்ப வரும் எனக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியாது. கியாமத்துடைய நாள் வந்தாத்தான் எங்களுக்கு சொல்லேலும், யா அல்லாஹ் இந்த தவறு தெரியாம செஞ்சேன், இது தெரியாம நடந்துச்சு, இது இவர் செய்ய போன சொன்ன சுட்டிக்குத்தான் இதை செஞ்சேன், இல்லாட்டி செஞ்சிருக்க மாட்டேன், இப்படி காரணம் சொல்லி தப்புறது கியாமத்துடைய நாள் இல்ல, டே ஆஃப் ரெசரக்ஷன். அது காட்டும் கபூர்ல பட வேண்டிய வேதனையை பட்டுத்தான் ஆகணும். அது சொர்க்கவாசியா இருந்தாலும் சரி, நரகவாசியா இருந்தாலும் சரி. கொஞ்சம் யோசனை செஞ்சு பாருங்க. இதனாலதான் ஹசரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க கபரை பார்த்தாங்கன்னு சொன்னா அவங்களோட தாடி நலைய காட்டிலும் அழுவாங்க. தாடி நலைய காட்டு கேட்டாங்க, உங்களுக்கு சொர்க்க நரகத்தை பத்தி சொன்னாலும் நீங்க இப்படி அழுகுறது இல்லையே, இந்த கபரை பத்தி சொன்னா ஏன் நீங்க இப்படி அழுகுறீங்க? சொன்னாங்க, ஆலமுல் அருவாகளையும் நாங்க எல்லாரும் ஒண்டாத்தான் இருந்தோம், உலகத்திலையும் நாங்க எல்லாரும் ஒண்டாத்தான் இருந்தோம், நாளைக்கு கியாமத்து நாள்லயும் நாங்க எல்லாரும் ஒண்டாத்தான் நிக்க போறோம். ஆனா ஒரே ஒரு இடம் எங்க தெரியுமா? கபூர்ல மட்டும்தான் நாங்க தனியா போறோம். அந்த கபூர்ல மட்டும் நாங்க தனியா தான் இருக்க போறோம். அதை நினைச்சுதான் நான் அழுவுறேன்னு சொல்லி சொன்னான். அதை நினைச்சு நான் அழுவுறேன்னு சொல்லி சொன்னான். ஒரு நாள் ஹசரத் அலி ரலியல்லாஹு தஆலா உமர் இடத்துல எல்லாரும் உட்கார்ந்துக்கிறாங்க. அந்த மஜ்மால உமர் ரலியல்லாஹு தஆலா இல்ல. கபருடைய வேதனையை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொண்டிருந்தாங்க. இப்படி 2 மலக்கு வருவாங்க, வந்து உட்காருவாங்க, உங்களே எழுப்பாட்டு உட்கார வச்சு உங்கள்கிட்ட கேள்வி கேட்பாங்கன்றா. இப்ப எல்லா சஹாபாக்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறான். அந்த மஜ்மாக்கு உமர் ரலியல்லாஹு தஆலா வந்தாங்க. இதை கேட்டுட்டு இருந்து சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா, யா ரசூலல்லாஹ், என்னகிட்ட அந்த 2 பேரும் வந்தா 2 பேரையும் பிடிச்சு வச்சு நான் கேள்வி கேட்பேன்டா. 2 பேரையும் பிடிச்சு வச்சு நான் கேள்வி கேட்பேன்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா போக்காட்டுல இருந்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவர் கட்டாயம் அவங்கள்ட்ட கேட்பாருண்டாங்க. ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா கபூர்ல வச்சுட்டு நான் அந்த இடத்துல நின்று கொண்டே இருந்தேன். ஏண்டா நபி சொன்னாங்க இவர் கேட்பாருன்னு சொல்லி, அவரும் சொன்னாரு நான் கேட்பேன்னு சொல்லி, அந்த ஏதாவது ஒன்று அடையாளம் விளங்குதான்னு பாக்குறதுக்கு நான் நின்று கொண்டே இருந்தேன். உமர் ரலியல்லாஹு தஆலா பேசுற சத்தம் என்ற காதுல கேட்டுச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. நான் உமரும் இல்லை, நீங்க உமரும் இல்லை. வேணும்டா புள்ளைக்கு உமரண்டு பேரை வச்சு சந்தோஷமா ஈக்கிற அந்த உமரை பார்த்தா இந்த உமரோட அட்ரஸும் இல்லை. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ்ந்தவங்க, மௌத்த நினைவுல வச்சு வாழ்ந்தவங்க, அவங்களோட ஆட்சி ஹிலாஃபத் நடக்குது. இவங்க ராவையில ரோந்து போறாங்க, யாருக்கும் தெரியாம டிஸ்கைஸ் பண்ணி கொண்டு போறாங்க. போக்க ஒரு பெண் 2 பிள்ளைகளை எடுத்துக்கிட்டு வந்திருக்கிறா, ஏசி கொண்டு போற அமீருல் மோமினுக்கு. இவர் ஒரு மனுஷனா, இவர் எங்களுக்கு அமீருல் மோமின் ஐக்கேலுமா? யாருக்கு ஏசுற? ஜனாதிபதிக்கு. இவர் ஒரு ஜனாதிபதியா? எங்களுக்கு ஜனாதிபதி ஐக்கிறதுக்கு இவனுக்கு லாய்க்கா? அப்ப உமரவத்தனை கிட்ட போயிட்டு கேட்டாங்க, தாயாரே ஏன் நீ உங்களோட அமீருல் மோமினுக்கு ஏசுறீங்க, உங்களோட பிரசிடென்ட்டுக்கு ஏசுறீங்க? உங்களோட நிலைமை எப்படி அவருக்கு தெரியும்? ஏன் நிலைமை தெரியாட்டி அவர் எப்படி எனக்கு தலைவர் ஆயிப்பாரு? ஏன் நிலைமை தெரியாட்டி அவர் எப்படி எனக்கு ஜனாதிபதி ஆயிப்பாரு? அவருக்கு என்ன தகுதி இருக்குது இருக்கிறதுக்கு? இவங்க சொன்னாங்க, சரி அவருடைய நிலைமையை விடுங்க, நீங்க கொஞ்சம் இப்படி உட்காருங்க, நான் உங்களுக்கு உதவி செய்யறேன்ட்டு வீட்டுக்கு போயிட்டு மாவு எடுத்துக்கிட்டு வந்தாரு. அடிமா ஓடி வந்து சொன்னா நான் தூக்கிட்டு வார். கோபம் வந்துருச்சு. சொன்னாங்க, நாளைக்கு ஏண்ட பாவத்தை நீ சுமப்பியான்னு கேட்டான். அதை சுட்டி நான் தான் தூக்கிட்டு போவேன். தூக்கிட்டு வந்தாங்க, அடுப்பை மூட்டினாங்க, அந்த பானையில தண்ணிய வச்சாங்க, மாவை போட்டாங்க, ஒரு விதமான கஞ்சி போல அந்த செஞ்சு அந்த புள்ளைகளுக்கு திங்க கொடுத்து, அந்த புள்ளைகளுக்கு தூங்கினத்துக்கு போறோம், அந்த புள்ளைகளை பார்த்துட்டு இருந்து எழுந்து வந்தாங்க. வரப்போல அந்த
அம்மையார் சொல்றாங்க, அந்த பொம்பளை சொல்றாங்க, எங்கிட்ட ஜனாதிபதி அமீருல் மோமினின் உமரை விட நீங்க தான் தகுதி இங்க ஜனாதிபதி ஆயிக்கன்னு சொன்னாங்க. சொன்னாங்க, நீங்க நாளைக்கு ஜனாதிபதி தர்பாருக்கு வாங்க, வந்தா நானும் அங்க ஒரு இடத்துல உட்கார்ந்துருப்பேன், என்னைய கண்டு கொள்ளையிலும். காலமுறை வந்து பார்த்தாங்க, அமீருல் மோமின் தான் உட்கார்ந்துக்கிறார் ஒரு மூலையில பக்கத்துல ஆவி. அன்பார்ந்த சகோதரர்களே, ஆட்சியில இருக்கிறவங்களுக்கும் மௌத்துடைய சிந்தனை. நாளைக்கு நான் மௌத்தா போனா, இவ இந்த பேச்சு பேசுறா ஒருத்தர், முழு ஆட்சியிலையும் ஒருத்தர் இந்த பேச்சு பேசுறாங்க, அந்த பேச்சு பேசினாலும் நான் பதில் சொல்லணும்னு சொல்ற பயம் இருந்துச்சு. மௌத்துடைய சிந்தனையோட வாழ்ந்தாங்க, வாழ்க்கை சரி சிம்பிளாக இருந்துச்சு. ஒருத்தருக்கா கஸ்தூரி வந்துச்சு, கஸ்தூரி வந்தா இதை பிரிக்கிறதுக்கு யாரு தயாருன்னு மஜ்மால கேட்டாங்க. ஹசரத் உமர் ரலியல்லாஹு ஒருத்தரும் எழும்பல்ல. ஹசரத் உமர் ரலியல்லாஹு வைஃப் எழுப்பி நின்றாங்க. யார சொல்லுவா, நான். அந்த பக்கம் பார்க்கவும் இல்லை. யாரு தயாருன்னு கேட்டாங்க. ரெண்டாவது தரக்காவும் எழுப்பி நின்றாங்க. மறுவாவும் பார்க்கல. மூணாவது தரக்காவும் கேட்டாங்க. அவங்களும் எழுப்பி நின்றாங்க. கேட்டாங்க, உங்களுக்கு தலை சரி இல்லையா? எந்த நேரம் எழுப்பி நிற்கிறீங்க? என்ன யார சொல்றாங்க, நீதமா தானே செய்ய போறேன். நீங்க நீதமா தான் செய்வீங்க. நீங்க அதை பிரிக்கிற நேரம் கையில படுற கஸ்தூரிய மேல படைச்சுக்கொள்வீங்க, இப்படி படைச்சுக்கொள்வீங்க. அது உங்களோட மேல் இருந்தா அது மற்றவங்களுக்கு போறதை விட அவங்களுக்கு கூடுதலா வருது. இதுக்கு யாரு பதில் சொல்றேன்னு கேட்டான். இன்றைக்கு நானும் நீங்களும் கணக்கே இல்லை. பொது சொத்துன்னா அம்பேசான் நீங்களும் அதே இந்த கோட்டில் போட்டுக்கொள்றது. போட்டனா இல்லையா, இல்ல அது எனக்கு வர வேண்டியதுதான் அப்படின்னு போயிட்டுருவாரு. எங்கட நிலைமை இப்படி இருக்குது. மௌத்துடைய சிந்தனை யார்கிட்ட இருக்குதோ அவங்க பாவத்தோட்டும் பாதுகாக்கப்படுவாங்க. மௌசுடைய சிந்தனை யார்கிட்ட இருக்குதோ நபியுடைய வாழ்க்கையை வாழணும்னு சொல்ற ஒரு இறக்கம் அவங்களுடைய உள்ளத்துல வந்துடும். அந்த சகோதரர்களே, நாங்களும் மௌத்துடைய சிந்தனையோட வாழ வேண்டியவங்களாக இருக்கிறோம். நாங்க மட்டுமில்ல, எங்கட புள்ள மனைவி எல்லாருக்கும் நாங்க சொல்லிக் கொடுக்கணும், மௌத்தை பத்தி நினைவுபடுத்தணும். ஒவ்வொரு நாளும் காலம்பரைக்கு முடிச்சா நானும் மௌத்தா போவேன், நீங்களும் மௌத்தா போவீங்க. இப்ப போயிட்டு சொன்னா முதலாவது செருப்படித்தான் கிடைக்கும். காலம்ப காற்று முடிச்சு வரக்குள்ளே தர்த்திரியம் மாதிரி நீயும் மௌத்து நானும் மௌத்துன்னா மௌத்தா தானே போறோம். இதை சொல்லணுமான்னு கேட்பான். மக்களுக்கு பயம், மௌத்துண்டா பயம். அது இருக்குது, இல்லைன்னு இல்லை. ஒரு நல்ல நேரத்தில் ஒரு கல்யாணமும் நடக்க போகுது, நீங்களும் மௌத்தாவீங்க நானும் மௌத்தான மனுஷனா இவன் என்ன பயம். கல்யாணம் முடிக்க முடியும் மௌத்தா போயிட்டா பயம். இந்த பயம் மனுஷன் உள்ளத்துல இருந்தா பாவத்தின் பக்கம் போக மாட்டோம். ஜினா செய்ய போறவனுக்கு உள்ளத்துல வருது, நான் ஜினா செய்யக்குள்ள மௌத்தா போனேன்டா நான் ஈமான் இல்லாம காஃபிரா மௌத்தா போயிட்டுருவேனேன்னு சிந்தனை வரும். மௌத்துடைய சிந்தனை இல்லாட்டி அவனுக்கு ஜினா இன்பமாக அமைஞ்சிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வஹுவ முஃமினுன். ஒரு மனிதன் ஜினா செய்யக்கூடிய நேரத்துல அவனுடைய ஈமான் இருக்குதே அவன் உடம்புல இருந்து கலண்டு ஒரு கொடை மாதிரி ஒசக்க நிக்கும்னு சொன்னான். ஜினாவுடைய நேரத்தில் ஒருத்தர் மௌத்தா போனா சுத்த காஃபிரா மௌத்தா போ. மௌத்துடைய சிந்தனை இல்லாதவன் அவன் ஜினால இன்பம் காணுவான். இன்றைக்கு ஜினா அது ஸ்டைலா வந்துருக்குது. ஏன்னா காம்பரா தேடி போத்தேவல்ல, பெட்டி உள்ளுக்காலே எல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன், அந்த அளவுக்கு வந்துடுச்சு. எங்க ஊர்ல கண்டில வாலிபர்களை கொஞ்சம் உட்கார வச்சு இப்படி மௌத்தை பத்தி பேசிக்கொண்டோம். அதுல பேசிக்கொண்டு போக்கல ஒருத்தர் கேட்டாரு, ஹசரத் මම නිකන් අහන්නේ තරහගන්නපා මේ දැන් අපි මේ ටෙක්ස්ට් මෙසේජ් යවනවානේ හසරත්. එතකොට ඒකෙන් මොන ගාන මේ මොන අරමෝ කියලා යවුවනම් ඒකටත් පවුද? என்னண்ட இப்ப டெலிபோன்ல பேசுறாங்க, கொஞ்சம் அப்படி இப்படி பேசிட்டா அது பாவம்னு சொல்லியாச்சு. இப்ப கேக்குற டெக்ஸ்ட் மெசேஜ் යනවානේ හසරත්, ඒවා මේවා පොඩ්ඩක් එන්න මෙවුවොත් ඒකටත් පවුද? நான் சொன்னேன், ඔබන එක එක අකුරටම ලැබේ. ஏன்னா வச்சு டைப் பண்ற ஒவ்வொரு எழுத்துக்கும் பாவம் கிடைக்கும். நீங்க நலவு செஞ்சா நலவு கிடைக்கும், பாவம் செஞ்சா பாவம் கிடைக்கும். அவன் சொல்றான், எத்துக்கோட்ட ஃபுல் அப்செட் ஹசரத். எங்கட வாலிபர்கள் திருத்தேறாம இல்ல திருத்தேறும்.
கொஞ்சம் இறக்கமா சொல்லணும் அவங்களுக்கு. ஏன்னா கொஞ்சம் இறக்கமா சொன்னா அவங்க தெரிந்து கொள்வாங்க. இன்னைக்கு அந்த இறக்கமா சொல்றதுக்கு ஒருத்தரும் இல்லை. ஏண்டா வாப்பாவும் பிசி, உமாவும் பிசி, மகனும் பிசி. அன்பா அந்த சகோதரர்களே, மௌத்துடைய சிந்தனையோட வாழும். எங்களுக்கு கடைசியில மௌத்து வரும், அது இப்ப வருமா இந்த கொந்தல வருமான்னு சொல்றது எங்களுக்கு யாருக்கும் தெரியாது. ஆனா வரும் என்றது உண்மை. அது அடுத்த நிமிஷம் வரும்னு நினைச்சு கொண்டு வாழ்ந்தா நாங்க பாவம் செய்ய மாட்டோம், நபியுடைய வாழ்க்கையில வாழக்கூடியவங்களா ஆகுவோம். ஆக நாங்க நியத்து வச்சுக்கொள்வோம், இன்ஷா அல்லாஹ் மௌத்துடைய சிந்தனையோட வாழ்வோம்னா அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானா. எங்களுடைய பாவங்கள் அல்லாஹ் தஆலா மன்னித்து தந்துள்வானா. யா அல்லாஹ் உன்னுடைய மௌத்துடைய சிந்தனையோட வாழக்கூடியவர்களாக எங்களை ஆக்கிடுவாயா. யா அல்லாஹ் மௌத்தை மறந்து நாங்க எத்தனையோ பாவங்களை செஞ்சிட்டோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ் இந்த ரமலானுடைய கடைசி நாள்ல இருந்து கேட்கிறோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ் நாளைக்கு தராவீஹ் கிடையாது. யா அல்லாஹ், யா அல்லாஹ் இன்றைய தராவீஹுடைய தொழுகையை முடிச்சிட்டு இடத்துல கேட்கிறோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ் உன்னுடைய தீனுக்காக வேண்டி இவ்வளவு நேரம் கஷ்டத்தோடு உட்கார்ந்திருந்து கேட்கிறோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களுடைய எல்லாருடைய பாவங்களையும் மன்னித்தந்தல்வாயா. யா அல்லாஹ் இந்த இடத்துல தியாகத்தோடு உட்கார்ந்திருந்த எல்லாருடைய பாவத்தையும் இந்த இடத்த விட்டு எழுபுறதுக்கு முன்னால மன்னிச்சிட. யா அல்லாஹ், யா அல்லாஹ் நீ மன்னிக்கக்கூடிய கிருபையாளனாக இருக்கிறாய். யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறாய். யா அல்லாஹ், யா அல்லாஹ் இந்த இடத்துல தியாகத்தோடு இருந்த அந்த பெண்களுடைய பாவங்களையும் மன்னித்தந்தல்வாயா. யா அல்லாஹ் அந்த பெண்களுடைய பாவங்களையும் மன்னித்தந்தல்வாயா. யா அல்லாஹ் எங்க எல்லாருடைய உள்ளத்தையும் சுத்தப்படுத்திடுவாயா. யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளங்களை சுத்தப்படுத்திடுவாயா. யா அல்லாஹ் உன்னுடைய கட்டளைகளை ஏற்று நடக்கக்கூடியவர்களாக ஆக்கிடுவாயா. யா அல்லாஹ் எங்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்தந்தல்வாயா. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றார்களுடைய பாவங்களை மன்னித்தந்தல்வாயா. யா அல்லாஹ் எங்களுடைய உற்றார் உறவினருடைய பாவங்களை மன்னித்தந்தல்வாயா. யா அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களுடைய பாவங்களையும் மன்னித்தந்தல்வாயா. யா அல்லாஹ் எல்லாருடைய பாவத்தையும் மன்னிப்பதால் உனக்கு எதுவும் குறைவதில்லையா அல்லாஹ், மன்னிக்கவில்லை என்று சொல்லி உனக்கு எதுவும் நிறைய போறதும் இல்லையா அல்லாஹ். யா அல்லாஹ் நீ கருணை உள்ளவனாக இருக்கிறாய், ரஹ்மானாக இருக்கிறாய், ரஹீமாக இருக்கிறாய், கஃபாராக இருக்கிறாய், சத்தாராக இருக்கிறாய். யா அல்லாஹ் எங்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்தந்தல்வாயா. யா அல்லாஹ் எங்களுடைய நிலைமைகளை சீரானதாக ஆக்கி தந்தல்வாயா. யா அல்லாஹ் இந்த ரமலானை வீணாக்கிட்டோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ் இந்த ரமலானில் எப்படி நடக்கணுமோ அப்படி நடந்து கொள்ள இல்லையா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய ரமலானை எங்களுக்கு அது பிரயோசனம் இல்லாமல் ஆக்கிவிடாது. யா அல்லாஹ், யா அல்லாஹ் இந்த ரமலானில் நடந்த எல்லா பாவத்துக்கும் நாம் பாவ மன்னிப்பை கேட்கிறோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ் இந்த ரமலானை கண்ணியப்படுத்தாமல் நடந்து கொண்ட எல்லா அகௌரவத்துக்கும் நான் உன்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிறோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ் இந்த ரமலானுடைய முழு கூலியையும் எங்களுக்கு தந்தருள்வாயா. யா அல்லாஹ் இந்த இடத்துல வாலிபர்கள் இருக்கிறார்கள். யா அல்லாஹ், யா அல்லாஹ் வயோதிபர்கள் இருக்கிறார்கள். யா அல்லாஹ், யா அல்லாஹ் உன்னுடைய தீனையும் உன்னையும் உன்னுடைய நபியையும் கண்ணியப்படுத்தி இவ்வளவு நேரம் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார்கள். யா அல்லாஹ், யா அல்லாஹ் அவர்களுடைய அந்த கஷ்டத்தை கொண்டாவது அவர்கள் எல்லாருடைய பாவத்தையும் மன்னித்தந்தருள்வாயா. யா அல்லாஹ் எங்கள் அனைவருடைய பாவத்தை மன்னித்தந்தருள்வாயா. யா அல்லாஹ் பெண்கள் இருக்கிறார்கள். யா அல்லாஹ் சிறிய குழந்தைகள் இருக்கிறார்கள். யா அல்லாஹ், யா அல்லாஹ் அவர்கள் சிறிய தன்மையோட உன்னுடைய தீனுக்காக வேண்டி இந்த இடத்துல இவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருந்திருக்கிறார்கள். யா அல்லாஹ் உன்னுடைய மஸ்ஜிதிலே தூங்கி விழுந்திருக்கிறார்கள். யா அல்லாஹ், யா அல்லாஹ் அந்த சிறிய குழந்தைகள் அந்த தூங்கி விழுந்தவருடைய பொருட்டாலாவது எங்கள் எல்லாருடைய பாவத்தை மன்னித்தந்தருள்வாயாக. மன்னிக்கக்கூடிய ரப்பே எங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தந்தருள்வாயாக. எங்களுடைய நிலைமைகளை சீரானதாக ஆக்கி தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய ரமலானையும் எங்களுக்கு எட்டிக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய யாருடையாவது மௌத்தை அதுக்கு முன்னால் ஆக்கியிருந்தால் யா அல்லாஹ் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு உன்னிடத்துல நல்லடியாருடைய கூட்டத்திலே சேர்த்து எங்களுடைய ரூஹை கைப்பற்றிக் கொள்வாயாக. யா அல்லாஹ் இந்த துஆவை ஏற்றுக்கொள்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.